வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலாவிலே கலக்கலாடி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்ன சார் இப்பதான் வந்தீங்க, திரும்ப அதுக்குள்ள வந்துட்டீங்கன்ற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு 2 மேட்ச் அடுத்தடுத்து சூப்பர்பா பேசிட்டு இருக்கிறோம். என்ன சார் கை விளாடுது? இல்ல பாஸ், நிறைய பேசுறீங்க, நீங்க விடாம பேசினே இருங்க. உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னாங்க, கையில பால் வச்சுக்கிறேன். இப்ப நோ பால் பிரைஸ் வேணா கொடுக்கலாம், பாலே இல்லாதனால. அதனால சும்மா தமாஷா ஆரம்பிக்கிறேன். ஆசம் சார், சூப்பர் மேட்ச் சார். ஒரு நல்ல இந்தியாவுக்கு வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு செமிஃபைனல்ஸ்லாம் செலக்ட் ஆக போறோம், உள்ள போறோம் நாக் அவுட் ஸ்டேஜுங்கும் போது இந்த நேரத்துல ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் பேட்டு போட்டு அடிச்சு மெச்சு சூப்பரா விளையாடிக்கிறோம். எப்படி இருந்துச்சு சார் ஓவராலா இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்? ஐடியல் டு டூ. முதல்ல பேட்டிங் ஆடி 6 ஓவர்ல 100 அடிக்கணும்னு 6 ஓவர்ல 80 அடிச்சிட்டாங்க. பியூட்டிஃபுல் மேமத் ஸ்கோர் அடிச்சாங்க. வர அத்தனை பேர் 40 ஆவரேஜ் ஆச்சுன்னே வந்தாங்க. 5-6 பேர் ஆவரேஜா 40-50 ஆச்சுன்னே வந்தாங்க. அபிஷேக் சர்மா ஃபார்ம் பண்ணிட்டாரு. சஞ்சு பிரமாதமான ஷாட்ஸ் ஆனாரு. பட் திருப்பி அந்த ஒரே ஃபீல்டர் கிட்ட பால் ஒரு ஸ்லோ ரன், அது கொஞ்சம் செக் பண்ணாரு, அதுல அவுட் ஆனாரு. எல்லாருக்குமே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டாஸ்டிக் மேட்ச் ஃபார் அஸ். பவுலிங் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பவுலிங் என்ன பண்ணலான்றது டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா போக போக ஹையர் த லேடர் போக போக இன்னும் பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் நிறைய வரும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணணுன்றத பேசணும். டெஃபினெட்லி சார். சார் இந்தியாவுடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க சொன்ன மாதிரி நீ வந்து பாசிட்டிவ்ஸ் சொன்னா நிறைய இருக்குது. அதுல முக்கியமா வந்துட்டு அந்த ஸ்டார்ட் வந்து அபிஷேக் சர்மா வந்து என்னப்பா அபிஷேக் சர்மாவை பேசாம ஒரு ரெஸ்ட் கொடுத்துடலாமா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவர் இன்னைக்கு யாருங்கிறத காட்டினாரு. சஞ்சு சாம்சன் டீமுக்குள்ள திரும்ப வராரு, ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அந்த ஸ்டார்ட் ஃபார் இந்தியா வாஸ் சோ குட். அதை பத்தி சொல்லுங்க சார். Start was fabulous and we were not unduly bothered about the nature of the pitch. எல்லாரும் புது பிச்சு ஃபாஸ்டா வரும் நாங்கள் ஒன்றும் இல்லை. முதல்ல செப்பாக் பிச் எவ்வளோ ஸ்லோவா இருந்ததோ அதே மாதிரி வந்து ஸ்லோவா. ஓகே, டெட்லி ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்கன்னா லைக் சுனில் நாராயண், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, இப்போ இந்த சிக்கந்தர் ராஜா போடுற இப்போ மாதிரியான போலிங், இந்த மாதிரி ஒரு 3-4 போலருக்கு ஒரு டீம்ல இருந்தா பேட்டிங் மிஸ்ரபிள் ஆயிடும். அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியல இந்த பிச். நம்ம அடிச்சதுக்கு காரணம் போலிங் ரொம்ப பேடா போட்டாங்க. அது ஒண்ணு. 2 கேப்டன்ஸுக்கும் போட்டி, யார் சுமாரா பட்டது கேப்டன்சின்னு சொல்லிட்டு. சிக்கந்தர் ராஜா வந்து ஓகே சென்சிபிளா டாஸ் ஜெயிச்சுட்டு ஃபீல்டிங் எடுத்துட்டாரு. ஏன்னா இந்த பிட்ச் எப்படின்னு தெரியாது. முதல் ஓவர்ல தெரியும் அவங்க அடிக்க போறாங்க. நிறைய டைம் இருக்கு அடிக்கிறதுக்கு பேக் ஃபுட்ல போய் ராஃப் வந்து விராட் கோலி அடிச்சா மாதிரி நீ நம்ம சஞ்சு சாம்சன். ஸோ பேக் பால் இஸ் நாட் கமிங் ஆன் டு த பேட் ஃபாஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு முதல் 2 ஓவர்லயே. அப்போ பிளஸ் நம்மளோட ஹிஸ்டரி படி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆஃப் ஸ்பின் வழிறாங்கன்றது தெரியுது. அப்படி இருக்கும்போது இவர் லீடிங் நம்ம போலிங்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் கொடுத்துட்டு 7வது ஓவர் வராது போலிங்கு ஒரு ஸ்பின்னு. அதுல ஃபாஸ்ட் போலர்ஸை கொடுத்து புதுசா கப்போசா சமோசாண்டி 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க போலிங். அதுல கண்ணாப்புனா நீ 80 ரன்னும் இந்த நீங்க போலிங் வந்து என்ன மரியாதை இருக்கும். அதுலயே ஒரு நல்லா போட்டு சிக்கந்தர் ராஜா போல்ட்வெல் அப்ப கூட. அதனால அவர் லீட் எடுத்துன்னு இது 2 டே பார்க்கணும்ல. உங்களோட செமிஃபைனல் போடாதுக்கு தான் நான் ஒன்று பண்ணணும் ஜிங்ஸ் பண்றதுக்கு. சிக்கந்தர் ராஜா டப்டுன்னு ஒருத்தர் போட்டாரு லாஸ்ட் டைம். அவர் எங்க போனாரு தெரியல. அவரு தத்து பிள்ளை வாரியாச்சு நல்லா தெரியல. அவர் இல்ல, இவர் போட்டிருக்கணும். இவர் போட்டிருந்தா அங்க ஸ்பின் ஆடுறது கஷ்டம் அந்த பிட்ச்ல. இட்ஸ் நாட் டேர்னிங் மெனசிங்லி, பட் பிட்சை நீங்க நாதா ஸ்லோ பால பேக் ஃபுட்டுக்கு போட்டீங்கன்னா முக்கிய அடிக்க வேண்டியிருக்கு, சரியா பட மாட்டேது. அந்த கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் இஷான் கிஷன் அடிச்ச ஸ்கொயர் கட் பண்ணி அடிச்சு முடிச்ச அப்புறம் பட்டு மெதுவாக போய் கேட்ச் போச்சு. அந்த மாதிரி இருக்கு பிட்ச். ஸோ இவர் லீட் எடுத்து இவர் பண்ணல. நோ கமிங் டு சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி, இந்த மேட்ச்ல ஒரு அன்அசைலபிளா ஒரு ஸ்கோருக்கு போயிட்டோம். 256 போயிட்டோம். ஜென்மத்தில் இந்த பிட்ச் அடிக்க முடியாது, தெரிஞ்சு போச்சு. வருண் சக்கரவர்த்தி கொடுக்குறீங்க, ஆஸ்தீப் போறாரு, எல்லாம் போட்டு வருண் சக்கரவர்த்தியை 7th ஓவர் கொடுத்தாரு. அந்த ஓவர்ல ஒரு 6 போச்சு. ஃபர்ஸ்ட் பாலே 6 போச்சு, ரைட்டு. அதுல ஒரு கேட்ச் விட்டாங்க. ரிங்கு சிங் ஒரு கேட்ச் விட்டார். ஃபார் மேபி பர்சனல் ரீசன்ஸ்னால கூட இருக்கலாம், கான்சன்ட்ரேஷன் இல்லாம. ரிங்குலாம் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர், அவர் விட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கேட்சை விட்டுருக்காரு. நீங்க கட் பண்ணுவீங்களா? அது ஒரு பிசாரான ஆக்ஷன் இருக்கிற ஒரு போலர். சோ டஃப் ஃபார் தெம் டு கெட் ரிதம். எந்த ஸ்பின்னருக்கும் ரிதம் அவ்வளோ ஈஸியா வருது இல்லை. அவர்லாம் ஆன் த ட்ராட் 4 கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 4 ஓவர் கொடுத்தா என்ன அர்த்தம்? அப்ப என்ன கான்பிடன்ஸ் இருக்கும் போலிங் போறதுக்கு? இஸ் நம்பர் 1 போலர். எது கட் பண்ணினே இருக்கீங்க அவரை? எனக்கு புரியல. இவரே ஸ்பின்னு நேரம் வந்திருக்கணும்னு நான் சொல்றேன். ஜிம்பாப்வேல சிக்கந்தர் ராஜா இவர் வரும்னு கொண்டதோடனே சரி டெம்ப்ளேட் மாதிரி 5வது ஓவர் இல்ல 6வது 7வது வரீங்க, ரைட்டு. அவர் மேல மிஸ்டேக்கே இல்லையே, கேட்ச் என்ன விட்டுருக்கீங்க.
அப்ப எதுக்கு நீ அவரை கட் பண்ற? அடுத்த ஒரு கொடுக்கும்போது ஸோ நீ கொடுக்கறதுலாம் எடுத்துட்டே இருக்கணும், எக்கானமி பண்ணிட்டே இருக்கணும்னா அது எப்படி பண்ண முடியும்? எனக்கு புரியல. சடனா கொண்டு வந்தீங்கன்னா ரிதம் வராது. டியூ வேற இருக்கு. எவ்வளவு கஷ்டம் போடுறதுன்றது ஒரு அந்த மாதிரி ஸ்பின்னருக்கு ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் தி நார்மல் ஆக்ஷன். பாஸ் பவுலர் கூட சும்மா சீமை பிடிச்சி இப்படிதான் போடணும். இப்படி போட்டா போறோம் பாஸ் பவுலர். எல்லாருக்குமே சீமை. அதுல துஷார் தேஷ்பாண்டே ஒரு பால்ல 2 6 கொடுப்பாரு, அது வேற விஷயம். அது தனி டேலண்ட். உமேஷ் யாதவ் அவங்களும் அது வேற டேலண்ட். பட் இப்படி பிடிச்சிட்டு இப்படி போட்டு கூகி இப்படி போடணும். இது கரெக்டா லைன் அண்ட் லெங்த் வரணும். எவ்ரி பால் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பிடிச்சு அந்த ரிதம் அப்செட் பண்ற மாதிரி கெடுக்கிறாங்க. பண்ணக்கூடாது. வெஸ்ட் இண்டீஸோட ஐ எம் பிரேயிங் இட் டசன்ட் டு திஸ். If you hand over the ball to Varun Chakravarti, unless he is hit all over the park devastatingly, please don't discontinue. Continuously நீங்க 4 ஓவர் கொடுத்தா 3 விக்கெட் ஷோர் உங்களுக்கு. அதை பண்ணாம இருக்கிறது பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். எண்ட் ஓவர்ஸ்ல கண்டெய்னிங் கொடுக்க வேணாம். அந்த பிரேக் பண்ணாரு இல்ல 2 கொடுத்தா கூட பரவாயில்ல. 3 இன்ஸ்டால்மெண்ட் 4 ஓவர். அது அவரை ரிதம் அஃபெக்ட் பண்ணணும். அது நமக்கும் டேஞ்சர் அப்படி பண்ணாரு. ஸோ அது ஒன்று. எண்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். மேட்ச் டோட்டலி இன் அவர் ஹேண்ட்ஸ். அந்த சமயத்துல ஹர்திக் பாண்டியாவும் ஆர்ஷ்தீப்பும் பியூட்டிஃபுல்லா வரப்போற வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நல்லா பிராக்டிஸ் பண்ற மாதிரி பியூட்டிஃபுல்லா யாருக்காவது பிராக்டிஸ் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப வைட்டல். கிளாசிக் ஆக்டர் இந்த மேட்ச்லயே. ஏன்னா அந்த லெங்க் நீங்க போட்டா மட்டும் வெஸ்ட் இண்டீஸுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. இனி நான் கவனிச்சேன் அந்த முதல் மேட்ச்ல. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயம். பேசு சார். ஜிம்பாப்வேயோடைய அந்த ஒரு ஓப்பனர் அடிச்ச அடி சார், மறக்க முடியாத ஒரு அடி மாதிரி. பிரையன் பெனட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் செஞ்சுரி. ஐ ரியலி ஃபெல்ட் தட் அவர் அந்த செஞ்சுரி எப்படியாவது அடிக்கணும்னு நினைச்சேன். பட் இட் மிஸ் ஆயிடுச்சு. 20 ஓவர் முடிஞ்சிருச்சு. அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ். யா எஸ்பெஷலி பேக் ஃபுட்ல பொம்ரா ஒரு 6 அடிச்சார். அதெல்லாம் டாப் கிளாஸ். ஹர்திக் பாண்டியா அடி ரொம்ப அடிச்சார் ஒரு ஷாட். I've been noticing him. He plays a long inning. He is aggressive, maintains the run rate. He's an extraordinary fielder. Top class asset. அவங்க டீம் பிரமாதமா இல்லை. இந்த 256 எங்க இருந்ததுலாம் கவலையப்படு. முதல்ல கஷ்டப்பட்டாரு, அப்புறம் மேக்கப் பண்றாரு பியூட்டிஃபுல்லா. சான்ஸ் கிடைக்கும் போது 6 அடிக்கிறாரு. கிளாசிக் பிளே. டிப்பிக்கல் T20 மெட்டீரியல். அவர் ஹேட்ஸ் ஆஃப். அவரு சிக்கந்தர் ராஜும் பயங்கர போஸ்ட் வர்றாரு. ரொம்ப நல்லா பேசுறாரு. கட்சியில அவர் பேசுறதுலாம் ரொம்ப பிரமாதம். வெரி வெரி டிக்னிஃபைட் பர்சன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவங்க நல்ல ப்ராமிசிங்கா வந்தாங்க. இன்னைக்கு அவுட் ஆஃப் ரேஸ் பண்ணி அடிச்சிட்டோம். இந்த பிச்சில் அவங்க நல்ல ஸ்பின்னர்ஸ் ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா, அந்த டப்த் மாதிரி இன்னும் 2 பேர் இருந்தாங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். கேச்சஸ்ல ரொம்ப பேடா விட்டாங்க. நீங்க அவங்க பென்ஸ்ல எல்லாம் குழந்தை தவழற மாதிரி ஏதோ வசீகரா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிடுறாங்க. கேட்சே பிடிக்காம. அந்த தைமாசனும் மேடியும் பண்ணுவாங்க பாட்டுல. அந்த மாதிரி தவழ்ந்து இருக்காங்க போர்டில கேட்ச பிடிக்காம. அதனால கேட்சல் பிடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிருக்கலாம். பட் நம்ம கொஞ்சம் லூஸ் பால்னா 4 6 விடாம அட்டின்னு போட்டு வெளுத்து தீபாவளி மாதிரி போட்டோம். உங்களுக்கு கான்டெஸ்ட்ல நீங்க இல்லவே இல்லை. எங்களுக்கு கண்ணு கட்டுற தூரத்தை நீங்க எங்கேயுமே கிடையாது கிரிக்கெட்லன்ற மாதிரி அஷ்டம். அது ஹேட்ஸ் ஆஃப். டெரிஃபிக் பேட்டிங். சார் இப்போ சூரியகுமார் யாதவ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பேட்டருமே ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல அதிகமா அடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல ஜிம்பாப்வேயோடைய புவர் பவுலிங் நல்லா ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா ஸ்விங் பண்ணி நல்லா அடிக்கிற மாதிரி விட்டு எல்லாம் கொடுத்து அழகா நமக்கு போட்டாங்க, அடிச்சிட்டோம் அதுல. பட் அதே நேரத்துல ஜிம்பாப்வே மாதிரி ஒரு டீம் அவங்க நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. சூப்பர் டீம், சூப்பர் 8 வரைக்கும் வந்திருக்கிறாங்க, எல்லாமே ரைட்டு சார். பட் அந்த டீமை நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இன்னுமே நல்லா கர்டைல் பண்ணியிருந்திருக்கோம்ல சார். பிகாஸ் வி ஆர் த நம்பர் 1 டீம் அப்படிங்கும் போது இன்னுமே பவுலிங்ல எல்லார் சைட்ல இருந்துமே எவ்ரி பவுலர் ஐ எம் சேயிங் சார், எல்லாருமே இன்னும் பெட்டரா போடுங்க. நம்மளோட ஸ்பின்னர்ஸ் மெயினா பர்ஃபெக்ட்லி. வருண் சக்கரவர்த்தி இன்னும் பெட்டரா போட்டுக்கலாம். சந்தேகமே கிடையாது. வருண் சக்கரவர்த்தி நாட் இட் இஸ் பெஸ்ட். இன்னும் தெரியல ஆஃப் கலர் நீ அந்த கேட்ச் விட்டுட்டு அந்த போயில ஒரு கேட்ச் போச்சு. அந்த கேட்ச் போனப்பறம் அடுத்த ஓவர் கண்டிப்பா கொடுக்கும்னு நினைச்சிருப்பாரு. அதுலலாம் கொஞ்சம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஆப்பசாரா ஹேண்டில் பண்ணதுனால கொஞ்சம் கான்பிடன்ஸ் போயிருக்கலாம். பட் அது ஒரு ரீசனா வரும்னால சொல்ல முடியாது. பிகாஸ் இஸ் ஆர் நம்பர் 1 போலர். அவருக்கு டெஃபினட்டா இன்னும் பெட்டரா போட்டுக்கலாம். ஐ அக்ரி. ரொம்ப பேடான கோவம் வந்தது டூபேரை வேஸ்ட் பண்ணத்தான். கொலாசல் வேஸ்ட். டூபே பண்ணது இப்படி பண்ணவே கூடாது. இன்னைக்கு அழகா ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவங்க 270 இருக்கு, எங்க 256 அடிக்கணும்னுச்சு. கண்ணா பண்ணா அடிக்க போய் அவங்க 5 விக்கெட் எடுக்கிறாருன்னு நினைச்சேன். ஹாரபிளா போட்டாரு போலி. பேக் ஆஃப் தி ஆர்ல இப்படி போடுறேன் இந்த பால் இப்படி போடுறேன்ட்டு எங்கெங்கயோ அம்பையர் எல்லாம் ஹெல்மெட் போடுறாரு. அங்கெல்லாம் போகுது பால் இப்படி இல்லாம போலிங் போடுறது. கத்துனார், அவரே கத்துனார் சான்ஸ். பேட்டிங் பிரமாதமா ஆடுறாரு. போலிங்ல நான் அவர் நியூ பால்ல போடணும்னு சொல்றாரு. அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு கண்ட்ராரியா ஒருத்தர் போலிங் போடுவார். அதுதான் அவங்களுக்கு
எவ்ரி பால் சிக்ஸ் அடிச்சாலே ஜிம்பாப்வேக்கு சான்ஸ் இல்லைன்ற ஒரு ஸ்டேஜ்ல bowling போடும்போது இப்படியா bowling போடுவீங்க? ஸ்டம்ப்லேயே போட்டு போவாங்க. யார்கர் ட்ரை பண்ணீங்கன்ற ஸ்லோவா இல்ல ரவுண்டர் விக்கெட்ஸ் வாங்க, யார்கர் போடுங்க ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுங்க. ஹர்ஷ்தீப்பும் ஹர்திக்கும் பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. அது ஏன் இவ்வளவு கன்றாவியா போட்டாருன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சோர் பாயிண்டே நீங்க டுபேயோட bowling ரொம்ப பாடாது. எஸ் சார். அதே சமயத்துல சார் அக்சர் பட்டேலோட பவுலிங் சென்னை பிச்சுங்கும் போது நம்ம கொஞ்சம் ஆக்சுவலா வேற மாதிரி எதிர்பார்த்தோம் சார். பட் இட் டிட் ஒர்க் இன் ஹிஸ் ஃபேவர். அவரோட லைன் அண்ட் லென்த்ல பிரச்சனையா? எதனால ஹி வென்ட் ஃபார் 35 ரன்ஸ் இன் 4 overs நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பேக் ஃபுட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ண அவங்க வந்து இல்லைன்னா இது பேக் ஃபுட் தான் ப்ரீடிட்டர்மெண்ட் அவங்க போயிடுறாங்க பின்னாடி பாதி ஷாட்டுக்கு போயிடுறாங்க ரெடியா. இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஜென்ரலாவே நாகிங்கா லெங்க்ல போடுறது தான். இந்த பிட்ச் வந்து முதல் பால் சிக்கந்தர் ராஜா போட்ட பால் டெரிஃபிகேட் ஆனச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பால் தான் மொத்தமே டர்ன் ஆச்சு. அதர்வைஸ் ரொம்ப மினிமம் டர்ன்ல வந்துட்டே இருக்கு. அதனால என்ன ஆகுது, ஃப்ரண்ட்ல வந்து ஆந்தரேஸ் அப்படியே அடிச்சிடலாம் 6 ஈஸியான்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் பேசிக்கா குல்தீப் மாதிரி கிளியர் டிஸ்டிங்க்ட் வெரைட்டி. ஒரு சைனா மேன் லெஃப்ட் ஆர்ம்ல, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர்ம் கூகுளி 2 இருக்கு. ஃபாஸ்டிஷா புஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்தா இந்த பிட்சில் இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். அதனால சொன்ன 3 ஸ்பின்னர் விளாண்டதுலன்ட்டு. லோ பவுலிங் நீங்க ஓடி வந்து பேக் ஃபுட் போடணும் பாஸ். இந்த பிட்சில் அடிக்க முடியும். அண்ட் இதே ரேட்ல போச்சுன்னா வேரண்டாருக்கு அப்புறம் இன்னொரு ஒரு 2 மாசம் கழிச்சுன்னா இந்த பிச்சு ரணகலமா இருக்கும் பேட்டிங் இப்படி இருந்ததுன்னா. சார் பட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது சார். ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பேட் லைன் அண்ட் லென்த்ல போட்டு அடியா வாங்கினாங்க. ஒருத்தர் வந்து நகரவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். நான் கேட்டேன், வேணான்னு சொன்னா கேட்க போறீங்களா? நீ நகரமும் முடிவு பண்ணா நகருங்க, வேணாம்னு சொன்னா கேட்க போறீங்களா? நீங்க அது எதுக்கு நகரவா அப்படின்னு வந்து கேட்கறாரு அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இல்லைங்க அவர் பேரே நகரவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே போடட்டும் அப்படின்னு பார்த்தா அவர் கொடுக்குறாரு சார் ரன்னு, விதவிதமா ரன்னு கொடுக்குறாரு. அப்போ நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆக்சுவலா ரொம்ப நிறைய ரன் கொடுப்பாங்க தான் நான் நினைச்சேன். பட் அது எப்படி அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவ்வளவு கொடுத்த இடத்துல அதே சேம் பிட்ச்ல நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவ்வளவு எக்கனாமிக்கலா போட முடியுது? தட்ஸ் பிகாஸ் ஹியூஜ் டார்கெட். கண்ணாப்புனா நீங்க அடிக்கிற அளவுக்கு பால் நியூ பால் குவிக்கா வரலன்ற பேட். அதான் நான் சொல்றேன். 2-3 ஸ்ட்ரோக் அடிக்க போனாங்க, சரியா பட மாட்டேங்குது பேட்ல. ஸோ இது கண்ணாப்புனா ஸ்ட்ரோக் போயிட்டீங்க 50 ஆல் அவுட் போறோம்ன்ற பயிற்சி கொஞ்சம் மெதுவாட்டாங்க முதல்ல ஒரு 3-4 ஓவர். அதான் டைமிங் இஸ் அ ப்ராப்ளம் ஹியர். அன்லஸ் யூ ஸ்டிக் ஆன் இட்ஸ் அ ப்ராப்ளம். பட் நம்ம வந்து இவங்க வந்து லீவரேஜ் நிறைய கொடுத்தாங்க அவங்க போலிங்ல நம்ம பேட்டிங் ஆடும்போது. பிளஸ் அவங்க ஃபீல்டிங் ரொம்ப பேடு. கேட்சஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நமக்கு டென்ஷன் ஆயிடும். அதான் ரொம்ப விட்டாங்க கேட்சஸ் எல்லாம். அதான் சொல்றேன். நம்மளுடைய போலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ச் பண்ணினே இருக்காங்க. வேற பைய கிடையாது. இப்ப 256 நீங்க சேஸ் பண்ணணும்னா ஒரு ஓவருக்கு 2 6 அடிச்சாங்க. அது நீங்க எங்கேயும் தள்ளி ஆடுறது அது முடியாது. சரி அடிக்கலான்னு போகும்போது சரியா டைம் ஆஃப் பண்ணுறது. தட் ஆஃப் த ப்ராப்ளம். நம்ம பேடா போட்டிருந்தா மட்டுமே தான் அவங்க இந்த டார்கெட் கிட்டக்க வந்து they could have made a match out of it. But we were accurate. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் ஆர்சிஎஃப்லாம் அந்த மாதிரிலாம் அறிய முடியாது. இஷ்டத்துல அறிய முடியாது இந்த மாதிரி பிச்சில். அதான் நீங்க ஃபாஸ்டா மூளையே இல்லாமல் ஷார்ட்டா போட்டீங்கன்னா ஸோ எவ்ரிபடி ப்ரிஃபர்ஸ் அ ஷார்ட் பால் இட்ஸ் கம்ஸ் ஆன் டு த பேட். அதை ஒன்று தான் அதை வச்சு அடிக்க முடியாது. டென்னிஸ் மாதிரி அடிக்க முடியாது. மீதி நீங்க சும்மா ஓவர் பிச்சுட்டு போட்டாலோ இல்ல மோர் இன் தி ஏர் அண்ட் ஸ்லைடிங் டவுன் டுவர்ட்ஸ் த ஃபுட் ஆஃப் த பேட்டர் அந்த மாதிரி போட்டாலோ ரன் ஆகணும் அடிக்க முடியாது. அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். 18th and 19th ஓவர் ஹர்திக்கும் ஹர்ஷ்தீப்பும் என்ன போட்டாங்களோ அந்த போலிங்கை தான் அவங்க 8 ஓவருமே வெஸ்ட் இண்டீஸ் எகேன்ஸ்டா போடணும். போட்டாங்கன்னா தேர் ஆல் அட் சி பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் வெல் பில்ட் அண்ட் லேங்கி அண்ட் ஹியூஜ். அவங்க கீழே டிக் பண்ணி ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எரெக்டா நின்றத்துல இருந்து அப்படியே ஆன் த ரைஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு போட்டக்கூடாது. ஆனா முதல்ல நியூ பால்ல நம்ம போடும்போது அப்ப கொஞ்சம் பவுன்ஸ் நம்ம நம்பலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 5 விக்கெட் பேட் பவுன்ஸ் பேடா ஜட்ஜ் பண்ணி அவுட். ஆனா ஸ்ட்ராட்டஜியை பவர் பிளேக்கு அப்புறம் மாத்திடும். ஸ்ட்ரெயிட்டா யார்கர் லெங்க் இல்ல நெகட்டிவ் போலிங்க்கு போயிடணும். விக்கெட் எடுக்கிறது போட்டே விடுது. அவங்களே பாத்துக்கிறாங்க. அவங்க விக்கெட் கொடுக்கறது அவங்க பாத்துக்கிறாங்க. நம்ம விக்கெட் எடுக்கணும்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த லைன் அண்ட் லெங்த் அண்ட் டிசிப்ளின் மட்டும், ஏன்னா மேட்டர் ஆஃப் ஒரி போலிங் அண்ட் ஃபீல்டிங் மட்டும்தான். பேட்டிங் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். பட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் பால் மோர் இன் தி ஏர் அண்ட் ஸ்லைடிங் டவுன் அண்ட் டிப்பிங் ஆன் த ஃபுட் ஆஃப் த பேட்டர். இதை தான் அவங்க போட்டாங்க. இல்ல ஒயிட் அவுட் சிலாஸ்டும் அதே போடணும். அண்ட் இன்னொரு விஷயம் யோசனை, இப்ப அந்த 2 ஃபீல்டர் வைக்கிறாங்கல்ல வெளியில, அந்த 2 ஃபீல்டர்ஸ்ல ஹர்திக் பாண்டியாவும் ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர், நம்ம இவரு ரிங்கு சிங்கும் டாப் கிளாஸ் ஃபீல்டர். பட் அந்த 6 ஓவர் ஸ்டேஜ்ல அந்த 2 வெளியில இருக்க 2 ஃபீல்டர்ஸ்ல ஒரு ஃபீல்டர் ரிங்கு சிங் வேணும்னு நான் பாக்குறேன். மோர் ப்ராபபிலிட்டி எங்க வருமோ அங்க ஹர்திக் இருக்கிறது பெட்டர். ஏன்னா
கிரீஸ் கிட்ட ஐ மீன் பவுண்டரி லைன் கிட்ட டாலா இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. பால் பிடிக்க சிக்ஸை தடுக்கிறதுக்கு, கேட்சா மாத்துறதுக்கு. ஷார்ட்டா ரிங்கு இருக்கிறதுனால அவரையோ இல்ல இஷாந்தியோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் அங்க வைக்கக்கூடாது. டாலா இருக்கிறவங்களுக்கு டூபே இருக்கலாம், பட் டூபே கொஞ்சம் லேசியா இருக்காரு ஃபீல்டிங்ல. ஹர்திக் மாதிரியோ இல்ல குவிக்கா நிம்பிள் ஃபுட்டடா இருக்கிறவங்க, அவங்க டாலா இருக்கிறவங்க பவுண்டரியில் நிக்கிறது பெட். ஏன்னா பிரேவில்ஸ் நிக்க வச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. பிரேவில்ஸ் பவுண்டரியில் நிக்க வச்சாங்க, அவர் கையில பட்டு போயிடுச்சு. வேற அதே மார்க் நின்று அவுட், ஷுவர் அவுட் அங்க ஓபனிங்ல. சார் இப்போ இந்தியாவுடைய இந்த மேட்ச் அப்படின்றது வந்து கொஞ்சம் குரூஷியலான மேட்ச். இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச். இப்படிப்பட்ட இடத்துல சார் லாஸ்ட் 7 ஓவர்ஸ்ல நம்ம அடிச்ச ரன்ஸ் மட்டுமே ஒரு 106 ரன் சார், கடைசி 7 ஓவர்ல மட்டுமே. அதுக்கு வந்துட்டு ஃபுல் கிரெடிட்ஸ் யாரு அப்படின்னா வந்து நம்ம ஹார்திக் பாண்டியா அடிச்ச அடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திலக் வர்மா, 2 பேருமே ஒரு 220 250 70 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சாங்க சார். அந்த 2 பேருடைய லாஸ்ட் 7 ஓவர்ஸ் ஆஃப் ஹிட்டிங் அண்ட் அந்த இம்ப்ரோவைசேஷன், இதுல நிறைய பால் ஹார்திக் பாண்டியா யாருக்கெல்லாம் தூக்கி வச்சாரு சார் 6ல. சோ அந்த 2 பேரோட பேட்டை பத்தி சொல்லுங்க. ஹர்திக் அண்ட் திலக் வர்மா, ஓகே, அவங்க மும்பை இந்தியன்ஸ்லயும் ஒண்ணு ஆடுறாங்க. ஒரு தடவை ஞாபகம் இருக்கா, அவர் ரன் ரேட் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வேறு போக சொன்னாரு. பெரிய இஷ்யூ ஆச்சு. ஹர்திக் பாண்டியா வந்து இது ஸ்லோ ரேட்டுக்காக போக சொன்னாரு. பட் 2 பேருமே ஃபர்ஸ்ட் பிகெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் காம்பினேஷன் லெஃப்ட் ரைட், பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன். 2 பேரும் கிட்டர்ஸ், 2 பேருமே எப்படியாவது ஒரு பால் ரன் அடுத்த பால் 6 அடிச்சுன்னு ஆடுவாங்க. அந்த ஆட்டிடியூட் வந்துட்டே இருக்கும். நீங்க வேணா பாருங்க, உல்டாஸோ ஷார்ட் பால் எங்கேயாவது போட்டீங்கன்னா கிரவுண்டுக்கு வெளில, அது கிளியர் கெப்பாசிட்டி 2 பேருக்குமே. ஹர்திக்கு ஒரு எட்ஜ் என்னன்னா ஸ்பின்னு மீடியம் பேஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவல் எஃபர்ட்டோட ஈக்குவல் கம்ஃபர்ட்டோட அடிப்பார். அவருக்கு பிரச்சனையே கிடையாது, 2த்தையுமே அடிப்பார் 6 பியூட்டிஃபுல்லா. திலக் வர்மா ஃபாஸ்ட் ஷூரா அடிப்பார். பட் ஸ்பின்னு வரும்போது அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது. பிகாஸ் திலக் வர்மா ஸ்பின்னுக்கு இறங்கி வந்து ஃபீட்டை யூஸ் பண்ணி கவர்ஸ் மேல 6 அடிச்சு ஸ்ட்ரெயிட் அடிச்சு நான் ரொம்ப பார்த்தது இல்லை. நின்றதுல இருந்து அடிப்பார். வாஷிங்டன் சுந்தர் மாதிரியே தான் ஸ்டெப் அவுட் பண்ணி கம்ஃபர்டபுளா ஸ்பின் ஆடி நான் பார்த்தது இல்லை. ஸோ இந்த 2 பேருக்குமே 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி டாப் கிளாஸ், ஸ்ட்ரைக் ரேட் டாப் கிளாஸ், அண்ட் எண்ட் 3 ஓவர்ஸை பெஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேர். அதை பியூட்டிஃபுல்லா ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அண்ட் தண்டரா அடிப்பாங்க 6 மிடில் கிளீன் ஹிட்டிங், ஹாஃப் ஹார்ட் ஹிட்டிங்கே கிடையாது 2 பேர். சார் ஒருவேளை இந்த லாஸ்ட் 7 ஓவர்ஸ்ல வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்ச சூரியகுமார் யாதவோட அந்த கான்ட்ரிபியூஷனும் சேர்ந்து ஒரு 100 106 அடிச்சதுக்கு பதிலாக ஒருவேளை அவங்க ஒரு 50 56 தான் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் 7 ஓவர்ஸ்ல கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸா போயிருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தே ரியலி பிளேட் வெல் இந்த லாஸ்ட் 7 ஓவர்ஸ். அதான் நான் completely taking the game away from the reach of Zimbabwe. The score, mammoth score போயிட்டு you can't keep hitting 2 sixes every over. அது ஒரு டஃப் ஆச்சு. இண்டிவிஜுவலா பேட்டர்ஸை பார்க்கும்போது அபிஷேக் கிட்ட ஒரு பியூட்டிஃபுல் சேஞ்ச் பார்த்தேன். அதாவது ஸ்கொயர் கட்டுக்கு பேட் ஹாரிசான்டலா இப்படி எடுத்துன்னு போகாம இப்படியே டிரைவ் மாதிரியே பிட்வீன் கவர்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆடுது. நம்பர் 1. நம்பர் 2, எப்ப பார்த்தாலும் டவுன் த லெக் சைட் போயிட்டு ஆஃப்ஸ்ல தூக்கி அடிக்கணும்ன்றதுக்கு பாருங்க, அது கட்டில் பண்ணிட்டாரு. அதை பண்ணல. ஸோ நினைச்சா திங்க் பண்ணி கொஞ்சம் அடாப்டபிலிட்டி ஃபேக்டருக்கு மரியாதை கொடுத்து, கிரிக்கெட்டுக்கும் மரியாதை கொடுத்து, பவுலருக்கும் மரியாதை கொடுத்து ஆடினார். அதனால ஒரு 50 வந்துச்சு. இப்ப திருப்பி அவரோட பழைய கேமுக்கு போகலாம். பட் அவசரப்படாம வந்தோம்னா பழைய கேம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவர் அழகா வந்துட்டார் ஃபார்முக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் நாக்ல. சஞ்சு சாம்சன் அந்த எந்த அவர் என்ன ஷாட் ஆடுவார் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஃபீல்டரை ஒரு இடத்துல வைக்கிறார். 7-8 பொசிஷன்ஸ் இருக்கு பவுண்டரியில வைக்கிறதுக்கு. எந்த 2 இடத்துல வைக்கிறாங்களோ அதை மைண்ட்ல இருக்கணும்ன்ற. இப்ப பேக் ஃபுட்ல அவர் அடிக்கிற 6 மிடான்ல யாரும் இல்லை, கரெக்டா அடிக்கிறார். பட் ஓல்டி வந்து அந்த பால ஸ்லோ ஆப்பரேட் குமரா போற மாதிரி எப்படி போடுறாங்க, அது அவர் வழியா போயிட்டார் ஸ்ட்ரோக்கு. அது எப்படி எது கண்டினியூ பண்றாரு? பிகாஸ் மைண்ட்ல நான் கண்டினியூ பண்ணேன்னா அது ஸ்பின்னர் மிட்டி தூக்கி அடிக்கிற மாதிரி போகுதுன்னு தெரியல. அதை தான் கொஞ்சம் யோசிக்கணும். இன்ஸ்டிங்டிவா வர பிளேயர்ஸ்க்கு அது வராது. இருந்தாலும் வர வழி கிடையாது. ஏன்னா அவர் எவ்வளவு நின்னாலும் ரொம்ப பிரமாதமா பியூட்டிஃபுல்லா அவர் ஆடுறத பாக்குறது. பிகாஸ் அவர் கவலைப்படுதில்லை. ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிறேன்னு 4 6 அடிக்கிறேன் ஆடுறாரு. அவரும் சூரியகுமார் யாதவும் ஐடென்டிக்கல் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ஓகே, சூரியகுமார் யாதவும் ஸ்ட்ரெயிட் ஆடுறாரு. அவர் பாருங்க அக்ராஸ் ஆட மாட்டார். இன்னைக்கு ஒன்னே ஃபுல் பிளேட்டடா ஒன்று அக்ராஸ் ஆனார் ஃபுல் பவர்ல. ஜென்ரலாக பாத்தீங்கன்னா பேட்டை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு மிட் பேட் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும், வேர்டிகலா தான் இருக்கும். ஹரிசான்டலா போறது ரொம்ப ரேரு. ஸோ எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா. இன்னொரு நல்ல விஷயம், இந்த நோ பால் போடுறத குறைச்சிட்டாங்க. நோ பால் ரொம்ப இருக்கிறது இல்லை பாருங்க. அதெல்லாம் சிவியரா வார்ன் பண்ணிருக்காங்க எனக்கு கோச்சஸ், போலிங் கோச் எல்லாம். ஸோ நோ பால் ரொம்ப போடுறது இல்லை.
ஃபீல்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எல்லாமே இம்ப்ரூவ் பண்றோம். அண்ட் ரொம்ப பெரிய விஷயம், இந்த லைனா வின் பண்ணின்னு ஒரே ஒரு மேட்ச் உதப்பட்டது இந்தியாவே அவங்களுக்கு கழுவி ஊத்தினேன். எனக்கு அதுதான் புரியவே இல்லை. என்ன புரியல எனக்கு, எப்படி ஒருத்தரால பண்ணிட்டே இருக்க முடியுமா? உங்களுக்கு எல்லாம் ஜுரமே வராதா? வாழ்க்கை பூரா ஹெல்த்தியாவே இருப்பீங்களா? வாழ்க்கை பூரா வெல்த்தியாவே இருப்பீங்களா? செட்பேக்ஸ் லைஃப்ல வரவே வராதா? The way they, ஸ்ரீகாந்த் கூட சொல்றாரு, "That's okay, they lost, okay, but the way they lost இப்ப இல்ல பாஸ். கிரிக்கெட் ஆரம்பிச்ச காலத்துல நம்ம 42 ஆல் அவுட் ஆறோம், 36 ஆல் அவுட் ஆறோம், அதெல்லாம் ஆறோம். ஆனா அதெல்லாம் ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் பாஸ். அதெல்லாம் தான் ஹியூமனிட்டி சம்பந்தமான விஷயங்கள். யாராலையுமே அதெல்லாம் சொல்லிலாம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ முதல்ல அந்த 3 நியூசிலாந்து நம்மள போட்டு தாக்கி நெட்ல முதல்ல 56 ஆல் அவுட் ஓவர் காஸ் கண்டிஷன்ல போய் ஆண்டோமே, 56 ஆல் அவுட். அது ஆகும். அதுக்கு தான் பண்ண முடியும் பாஸ். அது எல்லாருமே எவ்ரிபடி இஸ் சப்ஜெக்ட் டு ஃபெயிலியர் பாஸ். இதுல வந்து இன்னெவிட்டபிளே, அது இன்னெவிட்டபிள் சொல்ல முடியாது. நீங்க ஃபெயிலியர்ல போய் தான் ஆகணும். அது இல்லாம நீங்க சக்சஸ்ஃபுல் நீங்க டேஸ்டே பண்ண முடியாது. அதனால சேர்த்து வச்சு என்ன காமிச்சாங்க, எங்க இதுதான் இந்த மாதிரி அடிக்க முடியும் எங்களாலும் காமிச்சாங்க. அது சுமாரான டீம், என்ன டீம் வேணா இருக்கட்டும், இட்ஸ் வர்ஜின் பிட்ச், அந்த பிட்ச் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுல பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பேட்டிங் வந்துச்சு, டெரிஃபிக் ஆடி காமிச்சாங்க. நாங்க சாம்பியன் டீம்ங்கிறது காமிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த நெட் ரன் ரேட்டோட டாபிக் எல்லாம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. வெஸ்ட் இண்டீஸோட நம்ம ஷூரா வின் பண்ண. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேடா ஆட்டாங்க மேட்ச், நம்ம சூப்பர் ஆட்டோம் இந்த மேட்ச். ஸோ தட்ஸ் கிளியர் சைக்கலாஜிக்கல் என்ஜி. நமக்கு கோயிங் இன்டு செமிஃபைனல்ஸ் நம்ம டாப் ரோலிங் ஃபார்ம்ல வரோம் பேட்டிங்ல. அவங்க ரொம்ப கேனத்தனமா ஆட்டாங்க பேட்டிங். அவங்க போலிங் ஒன்றும் பெரிய த்ரிட்டே இல்லை, அசால்ட்டா வச்சிட்டாங்க 170 திருப்பி சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அவங்க போலிங் நமக்கு த்ரெட்டா இருக்க போறதில்ல, ஆனா அவங்க பேட்டிங் டெரிஃபிக் த்ரெட் நமக்கு. ஏன்னா 7-8 பேர் சொல்லி இருப்பாங்க சிக்ஸ். ஒண்ணுமே வேணாம், அந்த நம்ம ஜேசன் ஹோல்டரும் நம்ம இவரு ஷெப்பர்ட், ஹோல்டர் அண்ட் ஷெப்பர்ட் ஆளுநர்ல இல்ல, ஷெப்பர்ட் ரூதர்ஃபோர்ட் முதலாளு. ரூதர்ஃபோர்ட் ஃபாஸ்ட் போலிங் ஆன் தி லெக் சைட் போட்டீங்கன்னா டிகா கூட பயங்கரமா அடிப்பார். அதெல்லாம் இன்னைக்கு அது நடந்த பார்ட்னர்ஷிப் சொல்றேன். அந்த பார்ட்னர்ஷிப் 6 விக்கெட் விழுந்தப்பறம் நடக்குது. அதுலயே அவங்க 6 அடிக்கிறாங்க. ஸோ 7-8 பேர் 6 மரண ராட்சசத்தனமா அடிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம போலர்ஸ் எப்படி வெஸ்ட் இண்டீஸை கர்டெயில் பண்ண போறாங்க. பேட்டிங்ல 6 அடிக்கிறவன் ஃபுல் குடிச்சிட்டு போதையால ரோட்ல தள்ளாடுறான், டான்ஸ் ஆடுறான். அவனை நம்ம போலீஸ் மாதிரி எப்படி கண்ட்ரோல்ல கொண்டு போறோம்ன்றதுதான் இருக்கு அடுத்த மேட்சோட சக்சஸ். பேட்டிங் நம்ம அடிச்சிடும், அந்த போலிங் பின்னேற்றோம். அந்த அகில் ஹுசைன் வந்தா வேணா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடலாமே தவிர அவங்க போலிங் வந்து மேட்டர் ஆஃப் ஒரி கிடையாது. நம்ம எப்படி போட போறோம் அவங்களுடைய 6 ஹிட்டர்ஸுக்கு, அதுக்கு என்ன பிளான் பண்றோம். வருண் சக்கரவர்த்தி இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணிக்கணும், இன்டென்சிஃபை பண்ணிக்கணும் அந்த ஸ்டிங்க. ஸோ ஃபீல்டிங் விட்டா நான் இல்லைன்னு சொல்ல, அவருடைய போலி இன்னும் கொஞ்சம் காமிக்கணும். அவன் யார் பிஸ்டான்றது அவர் காமிக்கணும், அவ்வளவுதான். பும்ரா பியூட்டிஃபுல்லா போடுற ஒரு சூப்பர் மேட்ச் காத்துட்டு இருக்கு சார். வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா வந்து கல்கட்டாவில் அதுவும் நடக்க போகுது. ஏற்கனவே நிறைய விஷயம் அதை பற்றி பேசியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் சார், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அது இருக்க போகுது அப்படிங்கிறத. வாட் இஸ் த க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் தட் யூ வாண்ட் டு மேக் சார்? ஆடியன்ஸ்க்கு கடைசியாக இந்த வீடியோவின் இறுதியில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மார்ச் 1 மேட்ச். ஆமாம் சார், கரெக்டாக 1 மார்ச் 1 வந்து இந்தியாவுக்கு வந்து அது மார்ச் விக்டரியா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்டிசிபேஷன் ஷூரா. ஆனா ஏப்ரல் 1 மாதிரி எங்களை ஏமாற்ற போறீங்க, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இது மார்ச் 1. அதனால நீங்க மேடை மாதிரி உழைச்சு நீங்க சூப்பர் டூப்பா வின் பண்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப சிரிப்பான விஷயம், அந்த ஸ்டீவ் பக்னர்னு ரொம்ப இருந்தார் தெரியுமா, பால் இப்படி பண்ணினே கையில வந்து ஏதாவது இப்படி பண்ணினே இருப்பாரு, இதை கையில வச்சு. அவரு சின்ன வயசுல, அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வாங்குற சமயத்துக்கு தெண்டுல்கர் கூட எல்பிள் குடிச்சாராம். அது இன்னைக்கு சாரி எடுக்குது. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம உஸ்மான் டாரிக்கோட ரொம்ப ஸ்லோவான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டீவ் பக்னர் கேட்ட அப்பாலஜி தான். டெண்டுல்கருக்கே ஒண்ணுமே புரியல. அப்படியா, என்ன நீங்க குட்டிங்களா தப்பா, எப்போ அது, ஏன் இல்லை நீங்க நிறைய டிசிஷன் தப்பா கொடுப்பீங்களே, அதனால இது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு டெண்டுல்கர் சொல்லிப்பாரு. ஸ்டீவ் பக்னர் எனக்கு பக்குச்சு, இத்தனை லேட்டா ஒரு சாரியா, ஐயோ சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அது உண்மையிலே. ரைட் சார், உங்களோட ஸ்டைலில் கரெக்டாக இந்த வீடியோவை முடிச்சு வச்சிருக்கிறீங்க. சூப்பர் 8 ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கு நமக்கு. கிட்டத்தட்ட அவ்வளோதான் சார். இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்சே நம்ம வந்துட்டு ஒரு பெரிய கடல் தாண்ட வேண்டியது அது ஒன்று மட்டும் தான். அதை மட்டும் அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு வெற்றிகரமாக செமிஃபைனல். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். see you in the very next டேம்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா சரி பாருங்க. ரிச்சர்டுங்கிறவா ஒரேங்கிறவா வந்துட்டே இருக்கு. எனக்கு அந்த பேரு வந்து உண்மையிலேயே அதுல ரொம்ப சிரிப்பு மிஸ் பண்ணிட்ட போராட்டி சொல்லுது. இந்த என்கிறவா, இந்த என்ஜி வருதுல, இங்கிடி
என்ஜி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நேரத்தை நீங்க கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணாதான் நீங்க ஒரு கமெண்டேட்டருக்கான ஒரு சர்டிபிகேட்டை கொடுப்போன்னு இருக்கு. பட் இதுல என்ன டேஞ்சர், இது என்ன தமாஷான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கரே இங்கரவே இங்கடி அதெல்லாம் சொல்றது கஷ்டமா இருக்குன்னு பார்த்தா கமெண்டேட்டர் பேரே வந்து வாயில் நுழையலாம். பியூமலேலியம் வாங்குவான் அப்படின்னு ஏதோ சங்குதுற மாதிரி ஒரு சவுண்ட் ஆகுது. MBNG Z எல்லாம் வருது ஃப்ரண்ட்ல. அதனால இதெல்லாம் நாங்க அவங்க 100 இது அடிச்சு வச்சாங்கன்னா அவங்கெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டம் இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது. கிட்டடி மௌனே இல்ல மச்சி அவன் பேர் மச்சி 100 ஏதோ வச்சு அப்படின்னு சொல்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதாவது நிக் நேம் வச்சு நமக்கு வாயில வர மாதிரி சொன்னாலும் இன்னும் ஈஸியா இருக்கும். Anyway, with a lot of fun and good cricket content, we'll definitely meet again for our next victory on March 1st on our favorite RRR.